உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து உக்ரைன் தலைநகர் கீவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். இந்த உக்ரைன் அதிபருடனான பிரதமர் மோடியின் சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜா, அரசுமுறை பயணமாக போலந்து சென்றிருந்த பிரதமர் மோடி தன்னுடைய போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்த ரயில் மார்க்கமாக தற்போது உக்ரைன் தலைநகர் கீவை இன்று காலை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள மகாத்மா காந்தியினுடைய சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். இது முறைப்படியான சந்திப்பு அல்ல, ஏனென்றால் முறைப்படியான சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் மாளிகையில் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக அங்கு போரில் ரஷ்யாவினுடைய தாக்குதலால் பல்வேறு காலகட்டங்களில் உயிர் நீத்தவர்கள் மற்றும் போரினால் உயிர் நீத்த குழந்தைகளுக்கென்று ஒரு கண்காட்சி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்காட்சியை பிரதமர் மோடியும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இணைந்து பார்வையிட்டு வருகின்றனர். அந்த போர் தொடர்பான நிகழ்ச்சி, அதில் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்களை எல்லாம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்து வருகின்றார். பிரதமர் மோடி ஜெலன்ஸ்கியை கை கொடுத்து அவர் தோளில் கை போட்டு தன்னுடைய அந்த நட்பை அவர் பறைசாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்ற பிறகு ரஷ்யா சென்றிருந்தார். அப்போது அதே நாளில் தான் உக்ரைனில் உள்ள ஒரு குழந்தைகளின் மருத்துவமனையின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் பல குழந்தைகள் உயிரிழந்தனர். அப்போது பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கை குலுக்கியதோடு அவர் கட்டி தழுவினார். இதற்கு அதிருப்தி தெரிவித்திருந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ஒருவர் பிளடி கிரிமினலான புட்டினை தழுவி கட்டி தழுவி வரவேற்பது என்பது அமைதி முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரிடி என்று தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தார். அவர் நேரடியாகவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிளடி கிரிமினல் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை கட்டி தழுவி வரவேற்றது உக்ரைன் அதிபருக்கு சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மன வருத்தத்திற்கு, அந்த காயத்திற்கு மருந்து தடவுகின்ற விதமாக பிரதமருடைய உக்ரைன் பயணம் என்பது அமைந்திருக்கிறது. எப்படி அவரை கட்டி தழுவி வரவேற்றாரோ, உக்ரைன் அதிபருடைய தோளில் கை போட்டு சிம்பாலிக்காக தன்னுடைய மெசேஜை தெரிவித்திருக்கிறார். அதாவது உக்ரைனுக்கு இந்தியா எப்போதும் தோளோடு துணை நிற்கும் என்பதை பறைசாற்றும் விதமாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய தோளில் கை போட்டு தன்னுடைய அன்பை பறைசாற்றினார். தொடர்ந்து அவரது மாளிகையில் அதிகாரப்பூர்வமான சந்திப்பு என்பது இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.